சேனல் இன்னைக்கு வந்து டெஸ்டிங் சீரிஸோட 5th பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கலாம், இந்த சீரிஸ் இருக்கிற வீடியோ பார்க்கலன்னா ஸோ மறக்காம ஃபஸ்ட் வீடியோஸ் மட்டுமா பார்த்துட்டு வந்துருங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றது அந்த வீடியோவில் தான் பார்த்துருந்தோம். தட் மீன்ஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதனால தான். ஓகே, ஸோ கெட் பேக் இந்த வீடியோ காய்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கெட் எம்ப்ளாயின்னு ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ண போகிறோம். இதில் நம்ம பார்க்க போகிற கான்டெக்ட், இந்த வீடியோ கான்டெக்ட் என்ன அப்படின்னா ஒரு ப்ரைவேட் மெத்தட் எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுறது. ஓகே, ரீசன் வந்துட்டு ஒரு ப்ரைவேட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிளாக இருக்காது. ஓகே, அது அவுட் சைட் த கிளாஸ் நம்மளால் அதை விசிபிளாக நம்மளால் பார்க்க முடியாது. ஓகே, அதனால் அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் வந்துட்டு அந்த எம்ப்ளாயோட போனஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணுறேன். அதில் வந்து ரிட்டர்ன் 1000 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல வந்துட்டு எப்படி இந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ணணும் அதே மாதிரி ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இங்கே டெஸ்ட் போனஸ் எம்ப்ளாயி போனஸ்னு ஒரு மெத்தட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து எம்ப்ளாயி போனஸ் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த மெத்தட் வந்து விசிபிளாக இல்லை. ஓகே, ரீசன் இது வந்துட்டு ஒரு ப்ரைவேட் மெத்தட் அப்படின்றதுனால. ஸோ அப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இன்னொரு மெத்தட் க்ரியேட் பண்ணலாம். அதாவது டெஸ்டிங் பர்பஸ்க்காக இன்னொரு மெத்தட் நம்ம இந்த இடத்துல க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த மெத்தடோட ரிட்டன் டைப் வந்து இந்த ஆக்சுவல் ப்ரைவேட் மெத்தடோட ரிட்டன் டைப் என்னவோ அதுவாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு மெத்தட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பப்ளிக் இந்த ரிட்டன் டைப் தான் இங்கேயும் நம்ம கொடுக்கணும். இன்ட் கெட் எம்ப்ளாயி போனஸ். ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா ரிட்டர்ன் எம்ப்ளாயி போனஸ் அந்த மெத்தடை கால் பண்ணிட போகிறோம். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்னா நான் இந்த பப்ளிக் மெத்தடை என்னால் இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த கிளாஸில். ஸோ அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுவேன், இந்த மெத்தட் கால் பண்ணும்போது ரிட்டன் டைப்பில் இந்த மெத்தடை கால் பண்ணி விட்டுருவேன். அப்போ இதிலேருந்து ரிட்டன் ஆகிற வேல்யூ எனக்கு இங்கே வந்துடும், இங்கேருந்து எனக்கு ரிட்டன் ஆகிடும். ஸோ இது மூலிமா அதாவது இப்படி இந்த கான்செப்ட் வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணி நம்ம இந்த ஒரு ப்ரைவேட் மெத்தடை டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம ஒரு சின்ன ப்ராசஸாக பண்ணோம். நாளைக்கு வந்து அதாவது அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து டேட்டா பேஸ்லேருந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத சேர்த்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இந்த கெட் எம்ப்ளாயி போனஸ் அப்படின்ற மெத்தடை நம்மளால் கால் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதுலேருந்து வர வேல்யூவை நம்ம என்ன வேல்யூ வருதுன்றதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். போனஸ். இப்போது இதை வந்து நம்ம அசெட் ஈக்குவல்ஸ் மெத்தட் வச்சுட்டு செக் பண்ணிக்கலாம். நம்மளோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ எங்கே இருக்குது, போனஸில் இருக்குது. ஓகே, நம்மளோட ஆக்சுவல் வேல்யூ என்ன 1000. ஓகே, 1000 தான் ஒரு எம்ப்ளாயோட போனஸாக இருக்கணும். அதுதான் இந்த இடத்துல நம்ம செக் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ அதை இங்கே போட்டுட்டு நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ரைட் கிளிக் பண்ணி ரன்எஸ் JUnit. ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டெஸ்ட் ரன் ஆகும். ஏன்னா நம்ம இந்த டெஸ்டிங் கிளாஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 டெஸ்ட் அனோடேஷன் இருக்கிற 2 மெத்தட் நம்ம வச்சுருக்கோம். அதனால் நமக்கு வந்து இந்த 2 டெஸ்ட் கேஸுமே ரன் ஆகும். ஓகே, ஸோ அப்போது இதில் என்ன அவுட்புட் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 of 2ன்னு வந்துருச்சு. இதுக்குள்ளே கிளிக் பண்ணோம், நமக்கு 2 மெத்தடுமே சக்ஸஸ். ஏன்னா க்ரீன் டிக் வந்துருக்கிறோம், 2மே சக்ஸஸ், நமக்கு எந்த எரரும் வரல. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு ப்ரைவேட் மெத்தடை டெஸ்ட் பண்ணோம். நம்மளால் ஒரு ப்ரைவேட் மெத்தடை டேரெக்டாக டெஸ்ட் பண்ண முடியாதுன்றதுனால அதை ஜஸ்ட்டு கால் பண்ணிக்கிறதுக்காக இன்னொரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறோம். அந்த மெத்தடோட ரிட்டனில் இந்த மெத்தடை கால் பண்ணி விட்டுரும். ஓகே, ஸோ அதனால் அதுக்காக தான் இந்த இதோட ரிட்டன் டைப்பும் இந்த க்ரியேட் பண்ணுற மெத்தட் ரிட்டன் டைப்பும் வந்துட்டு சேமாக இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். புரியலாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இப்போ எப்படி நம்ம இதை வந்து டிபிலேருந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறது இந்த மாதிரி பார்ப்போம். அதை வந்து அப்போது இன்னும் டீட்டெயிலாக இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. பை கைஸ்.